3 விக்கெட் கீப்பர், 4 ஸ்பின்னர், அதுல 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகே, எங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்? இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனா எடுத்து போறீங்க. என்ன, வாட் ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ்? சரிங்களா? ஓகே, அவரை ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் தான். அவர் ஆடி இருக்காரு, 1 டவுன் ஆடி இருக்காரு, தமிழ்நாடு ஓப்பனிங் ஆடி இருக்காரு, எல்லாமே ஓகே. பட் அவரோட ரோல் இந்தியா டீமுக்கு என்ன? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ரேர் கமாடிட்டி ஆயிருச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் முன்னாடி இருந்தது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வராங்க தவிர ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்தியால பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. நீங்க பின்னாடி எடுத்துட்டு போய் பாருங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் வந்து பேக்கப் யாரு? யாருமே கிடையாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு தவிர, இதுக்கு முன்னாடி ஜலத் சக்சேனா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெயந்த் யாதவ் வந்து கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தாரு. இப்ப யங் பட்டிங்ல ஏதோ 1-2 பேர் இருக்காங்க தவிர, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸ், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்ல. ஒரு வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனா வச்சு விளையாடணும்? அங்க வந்து ஹார்மர் அவ்வளவு விக்கெட் எடுக்கிறாரு, இங்க வந்து நீங்க வந்து போலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு 4 ஸ்பின்னர்? தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் செலக்ஷன் கிரைட்டீரியாவே தப்பு.